வேலையில் வந்து பார்த்திங்கன்னா வெயிலுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 3000 கலோரிஸ் நம்ம செலவு பண்ணிகிட்டு இருந்த இடத்துல இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏசி ரூமில் உக்காந்துட்டு செக்யூரிட்டினா கூட வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் சொன்னார், ஒரு செக்யூரிட்டி ஒருத்தர் இருப்பார், கால் வந்து வீங்கி போச்சு, காலில் புண்ணு இருக்குது. ஐயா என்னங்க தம்பி, நான் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தேன், என் பையன் வந்து என்ன சொல்கிறான், நீ போய் அவன் வேலை செஞ்சுட்டான், போதும் வேலை செய்ய, என்னால் வேலை செய்யாமல் இருக்க முடியல, நிறுத்தினேன். அடுத்தது சைக்கிளில் வந்துக்கிட்டு இருந்தேன், ஆக்சிடென்ட் ஆயிரும்னு பயந்துக்கிட்டு அவன் ஒரு டிவிஎஸ் எக்ஸல் சூப்பர் வாங்கி கொடுத்தான்ப்பா. அதுலேயே சைக்கிளை மிஸ்டாக வந்து இப்போ நான் அதுவும் வந்து இங்கே வர வேண்டியது, சேரில் உட்கார வேண்டியது, 3 வேளை 4 வேளை வரீங்கன்னா டீ வாங்கி கொடுப்பாங்க, டீ குடிக்க வேண்டியது. 3 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சக்கரை நோய் வந்து கால் வீக்கமாகி கிட்னியை வந்து அஃபெக்ட் ஆகுது. புரியுதா? அப்போ வந்து என்னென்னா நம்ம வேலையில் எப்படி மாற்றம் இருக்கு பாருங்கள். அவர் விவசாயம் வேலை செய்கிற வரைக்கும் 60-70 வயசு வரைக்கும் திடகாத்திரமாக இருந்தவர் வாட்ச்மேன் வேலைக்கு வந்து 3 மாதத்தில் உடம்பு கெட்டு போயிடுச்சு. ஏன்னா அவரோட இதுவே மாறுது. ஸோ இந்த வாழ்க்கை முறை, நம்மளோட வேலை முறை வந்து மாறுது. அடுத்து பொருளாதார ரீதியாக இதே வந்து பார்த்திங்கன்னா பணக்காரராகவே இருக்கும்போது பிரச்சனை பெருசாக அவ்வளோ வரதில்லை. திடீர்னு ஒரு பிஸ்னஸில் லாஸ் ஆகும்போது நல்லா வேலை ஓடிக்கிட்டே இருப்பார், பிஸ்னஸ் லாபம் வரும்போது 10 பிரான்ச் 20 பிரான்ச் ஓப்பன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல அப்போ வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கார், ஒரு இடத்துல லாஸ் ஆகுது, லாஸ் ஆன அடுத்த நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு வந்து அதோட வேலையை காட்டு, மனசு மாறும் போதே பொருளாதார. அதே மாதிரி ஏழை வந்து பணக்காரராக மாறும் போதும் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்க பிரச்சனைகள், அவங்க வந்து சவால்களை வந்து சந்திக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பொருளாதார மாற்றத்தில் இந்தியா வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸ்ன்னும் போது நம்ம பொருளாதார வளர்ச்சி அடைய வந்து பார்த்திங்கன்னா நோயாளிகளும் நம்ம வந்து நம்ம இது சொல்கிறாங்க இல்லையா, ஒரு தியாகம் பண்ணுறங்க மாதிரி உடல்நிலையை வந்து உடலோட ஆரோக்கியத்தை வந்து தியாகம் பண்ண வேண்டிய, தூக்கத்தை தியாகம் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். நான் படிக்கணும்னா கண் விழித்து படிக்கணும், நான் ஒரு அச்சீவ் பண்ணணுன்னா நான் உடம்பை கெடுத்துக்கிற மாதிரியான சூழலுக்கு நம்ம வந்து தள்ளப்படுறோம். இதனால் வந்து இந்த மாடர்ன் டே டிசீசஸ், சுகர், ஹைப்பர் டென்ஷன், மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி நோய்கள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. படிப்பு மேற்படிப்பு, அதே மாதிரி நம்மளோட இருக்கிற லொக்காலிட்டி, அர்பன் ரூரல் லொக்காலிட்டி, கிராமப்புறத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க வசதி வாய்ப்புகளை பற்றி இருக்குது. அப்புறம் மைக்ரேஷன் நம்ம ட்ராவல் அதிகமாக வரும். இங்கே இருக்கிறவங்க போய் கடல் தாண்டி அங்கே போய் வேலை செய்கிறாங்க, அமெரிக்கா அங்கே போய் வேலை செய்கிறாங்க, அங்கே இருக்க தட்பவெட்ப சூழலுக்கு வந்து உடம்பு வந்து ஒத்துழைக்க மாட்டேங்குது, அங்கே இருக்கிறவங்க இங்கே வந்து வேலை செய்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இதனால் எப்படி சார் நோய் அதிகரிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மறுபடியும் பனைமரத்தைப்பட்டி அப்படிங்கிற ஒரு இதில் பார்த்தோம்னா கால்நடைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க லோக்கலாக வந்து பார்த்திங்கன்னா 2 இல்லை 3 நோய் தான் வரும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாண்டில் இருக்கிற பசுமாடு வந்து பனைமரத்தைப்பட்டிக்கு வருது, ஜெர்மனியில் இருக்க பசுமாடு இங்கே வருது, அங்கே இருக்க நாய்க்குட்டியை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வாங்கிட்டு வந்து இங்கே வளர்த்துறாங்க, பிலிப்பைன்ஸில் பிடிச்ச மீன் வந்து இங்கே நம்ம சமைச்சு சாப்பிட்றோம், துபாயில் இருக்க டேட்ஸ் வந்து இங்கே வந்து கிடைக்குது. ஸோ இவங்களோட சேர்ந்து கிருமிகளும் வந்துக்கிட்டு இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கால்நடை நோயை எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா மடி நோய் அது இதுன்னு சொல்லி இந்த வைரஸ் அந்த வைரஸ்ன்னு பார்த்தா கால்நடைகளே வந்து ஒரு 30-35 விதமான கிருமிக்கு தாக்கம் வந்து நோய் வந்து ஏற்பட்டுருக்கு. முன்னாடி வந்து காலார ஒரு பசுமாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுவாக அப்படியே மேய்ஞ்சிட்டு புல்லாக அப்படி மேய்ஞ்சிக்கிட்டு போயிட்டே இருக்கும். ஒரு 20-25 வகையான புல்லை சாப்பிட்டுட்டு இருந்தது இன்றைக்கி வந்து வெறும் ஒரே மாதிரியான ஒரு புல்லை வந்து சாப்பிடுது, எந்திரிக்குது, உட்காருது, சாப்பிடுது, எந்திரிக்குது, உட்காருது. ஸோ இதனால் வந்து என்னதுன்னா அந்த பாலே வந்து பார்த்திங்கன்னா நோயாக மாறி, பால் குடிக்காதீங்க அப்படிங்கிற டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு. 10 வருஷம் வாழ வேண்டிய பசு 4 வருஷத்துக்கு மேலே அடிமாட்டுக்கு தான் போகுது. ஸோ இதனோட இத்தனை மாற்றங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுதுன்னா அந்த மாடர்ன் டே டிசீசஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய நோய் பேர்டன் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிக்கிட்டே போயிருக்கு. ஸோ இந்த நோய் தாக்கத்தை வந்து நம்ம வந்து எதிர்கொள்ளணுன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ தேவை வந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த மருத்துவ தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான புரட்சிகள் வந்து நடந்துக்கிட்டே, அந்த மருத்துவத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா புரட்சிகள் நவீனமான. இன்றைக்கி முன்னாடி பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் போய் எடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் அன்றைக்கி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு அப்போலோ அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் சென்னைக்கு வந்துச்சு, சென்னையில் இருந்தது கோயம்புத்தூர் பக்கத்தில் இங்கே வந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நகரத்துக்குள்ளேயும் வந்துச்சு. ஒவ்வொரு நகரத்துலையும் வந்ததுக்கப்புறம் இப்போ கிட்டத்தட்ட ஒவ்வொரு தெருலையும் வந்து பார்த்திங்கன்னா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இருக்குது. நம்ம வந்து ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா விஞ்ஞான வளர்ச்சி, அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸு, புது எக்யூப்மெண்ட்ஸு, புது முறைகள் வந்து நம்ம வந்து வளரதை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதுக்கு தகுதியான மாணவர்களை, இந்த அட்வான்ஸ்டு நீட்ஸை வந்து தகுதியான மாணவர்களை உற்பத்தி செய்கிறதுலையும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எக்கச்சக்க. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர் ஒருத்தர் இருப்பார், ஒரு ரூமில் உட்காந்துருப்பார், அவரே மருந்து எடுப்பார், ஊசி எடுப்பார், 2 ஊசி வச்சுருப்பார், 4 மாத்திரை கொடுப்பார், நோய் வந்து சரியாயிரும். அவரே எழுதுவார், எதுவும் எழுதி கூட கொடுக்க மாட்டார். பார்த்திங்கன்னா சீட்டு கொடுப்பாரு, 50 ரூபாயோ 20 ரூபாயோ இருக்கிட்ட வாங்க, இல்லாத விட்டுருவாங்க. அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்தார். இன்றைக்கி வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்லேயே எம்பிபிஎஸ்லேயே எக்கச்சக்க துறைகள் ஏற்பட்டுருச்சு.
பிரிவுகள் ஏற்பட்டுருச்சு. எம்டி எம்எஸ்ன்னு கிட்டத்தட்ட 40 பிரிவுகள் வந்து உட்பிரிவுகள் வந்து அதிலே சூப்பர் ஸ்பெஷலைசேஷன் சார். ஹார்ட் ஒவ்வொரு உறுப்புக்கும் உள்ள படிப்பு அதிகமாகிட்டு அவ்வளோ நோய்கள் வந்து அதிகமாக ஒவ்வொரு உறுப்பில் அத்தனை விதமான நோய்கள் வந்து புதுசாக உருவாகுது. விஞ்ஞான வளர்ச்சியில் கண்டுபிடிக்கிறோம், அதுக்கு வைத்தியம் பண்ணுறோம். அதே டாக்டர் மட்டுமே பார்த்தாது கிட்டத்தட்ட ஒரு 28 to 30 விதமான ஹியூமன் ரிசோர்ஸஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இப்போ தம்பி கேட்டார் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டோம்னா ஒரு எழுதியிருக்காங்க விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு அப்படின்னு இருக்குது. ஸோ அதை வந்து செலவு பண்ணுற எல்இடி வந்து ஒரு 50,000 ரூபா போட்டு எல்இடி வைக்கிறாங்க, யாருமே வர மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஆக்சிடென்ட் நடந்து தான் இருக்குது.